பிரேமலதாவை விரட்டிய எடப்பாடி, அரவணைத்த ஸ்டாலின், தேமுதிகவில் புதிய திருப்பம். நடந்தது என்ன? இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போதைய சூழ்நிலையில திமுக மற்றும் அதிமுகவுடன் திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இதன் பின்னர் ஜனநாயகன் விவகாரம் முடிந்த பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி பற்றி பேச இருக்காங்க. இது தொடர்பாக பிரேமலதா விஜயகாந்த் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் குழப்பமான சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கைகளை கேட்ட எடப்பாடி பழனிசாமி எரிச்சலும் கோபமும் அடைந்திருக்கிறார். தற்பொழுது தேமுதிக கூட்டணி தொடர்பாக திரைமறைவில் என்ன நடக்கிறது என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தற்போதைய சூழ்நிலையில விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிகவின் மக்கள் செல்வாக்கு என்பது 1% குறைவாகவே இருக்கிறது. இருந்த போதிலும் விஜயகாந்தின் மறைவு தேமுதிகவுக்கு அனுதாப அலை வாக்கு வங்கியை பெற்றுத்தரும் என அரசியல் கட்சிகள் நம்புகிறது. எனவே தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க திமுக, அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகள் மிகவும் விருப்பம் தெரிவிக்கிறது. அந்த வகையில பிரேமலதா விஜயகாந்த் கடலூர் மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டினாங்க. இந்த மாநாட்டில் எல்லோரும் எதிர்பார்த்ததை விட 1,00,000க்கும் மேலானவர்கள் திரண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஒரு சில கோரிக்கைகளை மட்டுமே வைத்திருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது கடலூர் மாநாட்டுக்கு பிறகு தன்னுடைய கோரிக்கைகளை அதிகரிச்சிருக்காங்க. அந்த வகையில அவங்க சில முடிவுகளை எடுத்து வந்திருக்காங்க. அதாவது, ஒரு ராஜ்யசபா பதவி தர வேண்டும், இரட்டை இலக்கத்தில் தொகுதி ஒதுக்கி தரப்பட வேண்டும், தேர்தல் செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சில கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. இதனிடையே குறைந்தது 8 தொகுதிகளில் தேமுதிக வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றால்தான் தேமுதிக தேர்தல் ஆணையத்தால் அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே அதிமுகவுடன் பிரேமலதா பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். அப்பொழுது அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை விட கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கி தரப்பட வேண்டும் என்பதை கோரிக்கையாக வச்சிருந்தாங்க. இந்த கோரிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. பாமகவினை விட தேமுதிக பெரிய கட்சியா என்று முக்கிய நிர்வாகிகளிடம் அவர் சற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. எந்த சூழ்நிலையிலும் பாட்டாளி மக்கள் கட்சியை விட அதிகமான தொகுதியை தேமுதிகவுக்கு ஒருபோதும் ஒதுக்க முடியாது என்ற முடிவில் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இருந்த போதிலும் டெல்லி பாஜக மேலிடம் தேமுதிக கூட்டணியை வலியுறுத்தி வருகிறது. இதன் நிமித்தமாக எடப்பாடி பழனிசாமி பொறுமை காத்து வருகிறார். பிரேமலதா விஜயகாந்த் தரப்புல 9 தொகுதிகளை ஒதுக்கி தருவதாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் இதற்கு பிரேமலதா விஜயகாந்த் சம்மதிக்கல. இந்த நிலையில திமுக தரப்பிலிருந்து பிரேமலதா விஜயகாந்திற்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. இதுல தேமுதிகவுக்கு திமுக தரப்புல 18 தொகுதிகள் ஒதுக்கி தரப்படும், ஒரு ராஜ்யசபா பதவியும் தரப்படும், இது மட்டுமல்ல தேர்தல் செலவுல பாதி அளவு உதவிகள் செய்யப்படும் அப்படின்னு அழைப்பு வந்திருக்கிறது. இதற்கிடையே பிரேமலதா விஜயகாந்த் மற்றொரு கணக்கும் போட்டு வந்திருக்காங்க. அதாவது, தான் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி வெற்றி பெற வேண்டும் என விரும்புகிறார். இதனாலதான் அவங்க மேடைக்கு மேடை பேசும் பொழுது தேமுதிக கூட்டணி வைக்கும் கட்சிதான் வெற்றி பெறும் என பேசி வருகிறார். இந்த நிலையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கருத்து கணிப்புகள் உட்பட திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என பிரேமலதா விஜயகாந்த் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் தனக்கு 18 தொகுதிகள் என்பது மகிழ்ச்சியான விஷயம்தான் என பிரேமலதா விஜயகாந்த் கருதுகிறார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்துடனும் அவர் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தில் காங்கிரஸ் கட்சி சேருமானால் ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறலாம் அப்படின்னும் அவரிடம் ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறது. அதே சமயம் நடிகர் விஜயும் தேமுதிகவினை தன்னுடன் சேர்த்து கொண்டால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என கருதுகிறார். எனவே தேமுதிகவிற்கு 40 தொகுதிகள் வரை ஒதுக்கி தர அவர் தயாராக இருக்கிறார். தேர்தல் செலவையும் கவனித்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார். எனவே இது குறித்து பிரேமலதா விஜயகாந்த் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது தெரியவில்லை.
தற்போதைய சூழ்நிலையில திமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இது குறித்த அறிவிப்பை தற்போது அவங்க வெளியிட விரும்பவில்லை. நடிகர் விஜயுடனும் பேச்சுவார்த்தை முடித்த பிறகு தன்னுடைய அறிவிப்பை அவர் வெளியிடுவார். அநேகமாக பிப்ரவரி முதல் வாரத்துல தேமுதிக யாருடன் கூட்டணி என்ற தகவல்கள் தெரிந்துவிடும். இதற்கிடையே ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியில திமுகவுடன் கூட்டணி சேர்ப்பதில் தற்பொழுது சிறிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமா இன்னமும் தன்னுடைய முழுமையான முடிவு தெரிவிக்கவில்லை. அவரிடம் இது குறித்து பேசிய போது சற்று பொறுங்கள், நான் யோசித்து சொல்கிறேன் என்று பதில் சொல்லியிருக்காராம். காரணம், ராமதாஸை இணைத்துக் கொள்ளும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் குழப்பம் அடைகிறார்கள், விசிகவுக்கு எதிராக கிளம்புகிறார்கள் என்ற சூழ்நிலை இருக்கிறது. இதன் காரணமாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இன்னமும் சரியான முடிவு எடுக்கவில்லை. எனவே ராமதாஸ் விவகாரம் தற்பொழுது ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கடைசி முடிவாக ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்பது ஒரு உறுதியான தகவலாகும். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். நன்றி.